ஹலோ அஸ்ஸலாமு எவ்ரிவன், வெல்கம் டு ஜெமிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் ரெண்டாங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான முக்கியமான பொருள் லெமன் கிராஸ், கலங்கல், அப்புறம் பச்சை மஞ்சள். இது மூணையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கிறணும். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாங்க தேவையான வேறு பொருட்கள் ஸ்லைஸ்ட் அனியன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனு, கோகோனட் பட்டர் இல்லைன்னா கோகோனட் பேஸ்ட், இது ரொம்ப முக்கியம் நம்மளோட ரெண்டாங் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ட்ரை சில்லி பேஸ்ட் பண்ணி வச்சது, கோகோனட் மில்க்கு, சிட்ரோன் லீவ்ஸு, டியூமரிக் லீவ்ஸு, இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற அனியனும் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு, ஸோ அதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, நம்மளோட ட்ரை சில்லி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரெண்டாங் பேஸ்ட்டு, இது மூணையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கிறணும். அதுக்கு பிறகு நம்மளோட சிட்ரோன் லீவ்ஸும் நம்மளோட டியூமரிக் லீவ்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கிறணும். ஸோ ரெண்டாங் மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. பெருநாளைக்கெலாம் மெயினாக நிறைய ஹவுசஸில் ரெண்டாங் தான் செய்வாங்க. பீஃப்லேயும் செய்வாங்க, சிக்கன்லேயும் செய்வாங்க. ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா குக்காகி வரப்போ ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு கோகோனட் பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை குக் பண்ணிக்கிறணும். ஸோ ரெண்டாங் நல்லா குக் ஆகி வரவும் அதில் ப்ரௌன் சுகர் சிரப்பும் ட்ரை புளி அதையும் சேர்த்துட்டு, ட்ரை தாமரின் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா குக் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் ரெண்டாங் இப்போ ரெடி ஆயிடுச்சு.